லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளாகவே பயங்கர கன்ஃபியூஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்டிஏ கூட்டணி மோடி தான் பிரதமர் ஆவாரா, இல்லை இந்தியா கட்சியோட ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ அதுக்கு இப்போ ஒரு எண்ட் வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியும், 9th அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம மோடி தான் திருப்பியும் 3வது முறையாக பிரதமராக இந்தியாவுக்கு வராரு. ஸோ இன்னைக்கு 6 மணிக்கு நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட நரேந்திர மோடி அதுக்கான லெட்டர்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க. எங்கள் கிட்ட தான் அதிக எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் அடுத்த ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த நேரடி சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு, நிதின் சர்மா இவங்க 2 பேருமே வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 273 சீட் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியால் ஆட்சியை அமைக்க முடியும். ஆனால் நம்ம பிஜேபி கிட்ட வந்து 240 தொகுதியை தான் அவங்க வின் பண்ணாங்க. அதனால தான் வந்து இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு, நிதின் சர்மாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை. ஸோ பண்ணாதான் அவங்களால வந்து சீட் அதிகமாக எடுத்து ஒரு ஆட்சியை அமைக்க முடியும். அதனால தான் அவர் வந்து கூடவே வச்சுக்கிறாரு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜேபி, அதாவது நரேந்திர மோடி என்டிஏ கட்சி இருக்குல்ல, ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான ஒரு பதவியெல்லாம் வந்து கேட்குறதாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நம்மளுக்கு எந்தெந்த எம்பிக்கு எந்தெந்த ஜோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து தெரியும். இப்போ வந்து லெட்ஸ் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஜோனு, ஃபினான்ஷியல் ஜோனு, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அந்தந்த மினிஸ்டர் வந்து பதவி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட்டும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் தான் இது வரைக்குமே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு திருப்பியும் அந்த பதவி கிடைக்குமா, இப்போ 3வது முறையாக மோடி வந்து பிரதமர் ஆகிறார்ல, அப்போ வந்து கிடைக்குமா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய புது எம்பிக்களை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பதவியேற்று விழாவில் வந்து நம்ம பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து இருந்து 9th அன்னைக்கு தான் வந்து பார்க்க முடியும். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் வந்து யாரை எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமைக்கிறது அப்படின்ற ஒரு ஆலோசனையும் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி ப்ராபபிலி வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன் வந்து இந்த வாட்டி வந்து அவர் வந்து எலெக்ஷனில் போட்டியிடலை அப்படின்றதையும் சொன்னாங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவராக வந்து நியமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ரைட்டேரியா 273 சீட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து 55 சீட்ஸாவது அவங்க வின் பண்ணியிருக்கணும். பட் காங்கிரஸ் கிட்ட ஆல்ரெடி இந்த வாட்டி 99 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக இப்போ நியமிப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து சந்திரபாபு நாயுடு, நிதின் சர்மா இவங்க 2 பேருமே என்டிஏ கூடயே இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ஆட்சி கம்ப்ளீட்டாக தொடர முடியும். அவங்க வந்து இன்பிட்வீன் லெட்ஸ் டே எக்ஸாம்பிள் 1 இயர்க்கு அப்புறமேட்டு நான் வந்து இல்லை விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை 4.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே கடிதத்தை எடுத்துகிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரதமரால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அடுத்து ரீஎலெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் பொறுத்து இருந்து தான் அதையும் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இனிமேல் பாராளுமன்றமே வந்து வெடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமராக அமைக்கிறாங்களா இந்த என்டிஏ ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் லீடர்ஸில் வந்து இந்தியா கூட்டணி இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 200 சீட்ஸ் வந்து ப்ளஸ் சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படின்னா இது ஒரு பெரிய டிபேட்டாக தான் ஆகும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த சட்டம் வந்து பாஸ் ஆகாது. இவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நிறைய ஃபைட்டிங்ஸ் வந்து போகுன்றது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இப்போ வருவோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கே தெரியும், டிஎம்கே வந்து 40 out of 40 சீட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஐ மீன் தமிழ்நாடு ப்ளஸ் புதுச்சேரியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றதான் நான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படியே வந்து திரும்பி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. நம்ம வந்து திருப்பி எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மட்டும் விடலை, அதே மாதிரி சசிகலாவும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம திருப்பியும் அதிமுகவை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எடப்பாடி கிட்ட இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிபேட்டெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அங்கே வந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எலெக்ஷனில் 36 லட்சம் ஓட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க
கட்சிக்கு வந்து இது ரொம்ப பெரிய பாராட்டாக தான் வந்து பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. ஏன் ஈவன் அண்ணாமலை இருக்கார்ல, தமிழ்நாட்டோட பிஜேபியோட தலைவர், அவரு கூட வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பாராட்டு கூறியிருக்காரு. அவங்க 2 பேருக்குமே பயங்கரமாக ஃபைட்டு தான் நடக்கும். ஆனால் அவருமே இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து பாராட்டியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த நாம் தமிழர் கட்சி விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களோட சின்னம் வந்து கரும்பு விவசாயி, அதை பறிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு புதுசாக ஒரு சின்னம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டியுமே மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2026 திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு சிஎம் எலெக்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நாம் தமிழர் கட்சி, அப்புறம் விஜய் இப்போ புதுசாக ஒரு ஆரம்பிச்சிருக்காருல, ஸோ இவங்க 2 பேருமே கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கார் சீமானு, நான் யாரு கூடயுமே வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டேன், தனித்து தான் நான் நிற்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி